இந்த வீடியோ நேற்று மாடி தோட்டத்துக்கு போகும்போது எடுத்தது. என்னால் நேற்று போஸ்ட் பண்ண முடியல. கொஞ்சம் கோல்டுனால வாய்ஸ் சரியில்லாமல் இருந்தது. அதனால் என்னால் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியல. இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். நேற்று காலையிலேயே மாடி தோட்டத்துக்கு போயிட்டு வேலையாக செடிகள் எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் பூக்கள் எல்லாம் பறிக்க ஆரம்பித்தேன். நேற்று செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் போது எந்த ஒரு ஃபெர்டிலைசருமே தண்ணியில் கலக்கல. சும்மா வெறுமனே தண்ணி மட்டும் தான் ஊற்றி விட்டேன். நீல கலர் அடுக்கு சங்குப்பூவில் நேற்று கொஞ்சம் நிறைய பூக்கள் பூத்திருந்தது. எனக்கு ஒரு கை நிறைய பூக்கள் கிடச்சிது. பெரும்பாலும் பூச்செடிகள் எல்லாத்துக்குமே பூக்கள் கொஞ்சம் நிறைய கிடைக்கணும் அப்படின்னா வாழைப்பழ கரைசல் பெஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பழத்தோட ஒரு 3 நாள் தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி செடிகளுக்கு ஊற்றி விடலாம். இல்லைனா வேஸ்ட்டாக போகிற வாழைப்பழம், அப்படி இல்லைனா வாழைப்பழத்தோல் இதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி அதை தண்ணியில் கலந்து செடிகள் எல்லாத்துக்குமே ஊற்றி விடலாம். நல்ல பழுத்த வாழைப்பழத்தில் சம அளவு நாட்டு சக்கரை கலந்து அப்படியே ஒரு 48 நாள் ஒரு டப்பாவில் போட்டு டைட்டாக மூடி வச்சிடணும். இந்த மெத்தடில் செஞ்சால் இதை நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு செடிகளுக்கு ஊற்றி விடலாம். தேவைப்படும் போது கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் கலந்து எல்லா செடிகளுக்கும் ஊற்றி விடலாம்.